வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் 15 கேள்விகள் இருக்கு இல்லையா? அதில் ஊமைத்தொடர், மரபுத்தொடர், பழமொழிகள், பொருளறிதல் தான் பார்க்க போகிறோம். ஊமைகள் பார்த்துடலாம். அத்தி பூத்தார் போல மிக அரிதாக நடப்பது அதிசயத்தை குறிக்குது. ஆற்றில் கரைத்த புலி போல வீணாக போவதை குறிக்கிறது. இஞ்சி தின்ற குரங்கு போல இஞ்சியை போலவே இருக்கும் காட்டு மஞ்சள் கிழங்கு நினைச்சு இஞ்சியை கடித்த குரங்கு முகபாவம் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் குறிக்க இந்த பழமொழி. உட்சுவர் இருக்க புறச்சுவர் பூசுவார் போல வீண் வேலையை குறிக்குது. ஊசியும் சரடும் போல ஒற்றுமை. எள்ளுக்குள் எண்ணெய் உறுதியாக இருக்கும். இறைவனை நம்புவர்களுக்கு இறைவன் உறுதியாக இருக்கிறார். ஏழை கண்ட பெருந்தனம் அதிர்ஷ்டம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டுவது. வேலைக்கு வந்த இடத்துல வீட்டு ஓனரையே வெளியே அனுப்பிச்சிட்டது அந்த கதை. கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல புரியாத நிலை. காற்றெதிரிலே ஏற்றிய விளக்கு போல அலைமோதும் சூழ்நிலை. கிணற்று தவளை போல வெளி உலகம் தெரியாத நிலை. குட்டி போட்ட பூனையைப் போல பாதுகாப்பு உணர்வு. சாயம் போன சேலை போல கெட்ட குணம் வெளிப்படுவது நேர்மை இல்லாத நிலை. சிறகு இழந்த பறவை போல ஜோடியில் ஏதாவது ஒரு ஜோடி இல்லை அப்படின்னா சிறகு இழந்த பறவை பறக்க முடியாதது போல அந்த நிலைமை இருக்கும். சூரியனை கண்ட பனி போல துன்பம் விலகிய நிலை. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை அடுத்தவர் பேச்சை கேட்பது. தயிர் கடையும் போது தாழி உடைந்தார் போல எல்லாம் நெருங்கி வர நேரத்தில் அந்த காரியம் கைகூடாமல் நிற்பது. தாயை கண்ட சேயை போல குழந்தையை பார்த்த உடனே குழந்தை மகிழ்வது. திருடனை தேள் கொட்டியது போல திருடன் வந்த இடத்துல தேள் கொட்டிருச்சுன்னா அவனால் கத்தவும் முடியாது, வலிக்குதுன்னு வெளியே சொல்லவும் முடியாது, மாட்டிப்பாவன். பரிதாப நிலை. தோன்றி மறையும் வானவில் போல ஒரு நிமிட வாழ்வு. நகமும் சதையும் போல ஒற்றுமை. நான் அருந்த வில் போல பயனில்லாததை குறிக்கிறது. நீரு பூத்த நெருப்பு போல அடுப்பெரித்த பிறகு விறகு கட்டையில் சாம்பல் பூத்து இருக்கும், ஆனால் உள்ள நெருப்பு இருக்கும். தொட்டா சுட்டுப்போம். மனசில் கெட்டதை வச்சுக்கிட்டு வெளியில் பழகிறது. அதுதான் நீரு பூத்த நெருப்பு போல. பசு மரத்து ஆணி போல மனசில் அப்படியே நின்றுடும். எது சொன்னாலும் நல்லது சொன்னாலும் நின்றுடும், கெட்டது சொன்னாலும் நின்றுடும். பச்சையாக வளர்ந்துருக்கிற மரத்தில் ஆணி அடிச்சிங்கன்னா அந்த தழும்பு போகவே போகாது, அது அப்படியே நின்றுடும். அதான் பசு மரத்து ஆணியை. பாம்பும் கீரியும் போல எதிரிகள் சண்டை பூசல். புற்றீசல் போல திடீரென்று தோன்றிய கூட்டம். பூவும் மனமும் போல ஒற்றுமை. மணியும் ஒளியும் போல ஒற்றுமை. இல்லைனா பிரிக்க முடியாத நிலையும் சொல்லலாம். மணியும் ஒளியும் பிரிக்க முடியாது, பூவும் மனத்தையும் பிரிக்க முடியாது. மதில் மேல் பூனை போல இங்கே தாவலாமா அங்கே தாவலாமான்னு பூனை மதில் மேலே உட்காந்துருக்கும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் இருந்தோம்னா அதுதான் மதில் மேல் பூனை போல. அடுத்தது பழமொழிகளின் பொருள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக நினச்சோம்னா நம்ம முகம் பிரகாசமாக இருக்கும். அவங்கள பற்றி நம்ம கோபமாக இருந்தோம்னா நம்ம முகத்தில் அந்த கோபம் தெரியும். ஆணைக்கும் அடி செருக்கும். யானை எவ்வளோ வலிமையானதாக 4 காலோட பெரிய பெரிய பாதங்களோடு இருந்தாலும் அது ஒரு நாள் கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் விழாது. விழுந்துருச்சுன்னா அதால் எழுந்துக்க முடியாது. இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான். இந்தான்னு கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு இருப்போம், ஆனால் நம்ம சொத்தியே பிடுங்குற அளவுக்கு கேட்கறதுக்கு அவனுடைய பேராசை இருக்கும். ஈட்டி எட்டுன்னு மட்டும் பாயும், பணம் பாதாளம் மட்டும் பாயும். ஈட்டி போட்டிங்கன்னா உங்களால் எவ்வளோ லாங்கப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் தான் போகும், ஆனால் பணம் இன்னைக்கு கண்ணுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் கூட போயிட்டு வரும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த காலத்திலையுமே மனசால கூட துரோகம் நினைக்கக்கூடாது. ஊமை ஊரை கெடுக்கும். ஒருத்தன் பேசாமையே இருப்பான், ஆனால் அவன் வஞ்சகனாகவும் இருக்கலாம். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ இவன் நல்லவனா கெட்டவனாதுன்னு சொல்ல முடியாத நிலை. ஏட்டு சுரைக்காய் கறி சமைக்க உதவாது. பாடப்புத்தகத்தில் இருக்கிற பொம்மை சுரைக்காய் நம்ம சமைக்கிறதுக்கு உதவாது. 5 விளையாதது 50 வளையுமா. இந்த வயசுலேயே சொல்கிற பேச்சை கேட்கலன்னா பெருசானா நீ கேட்பையா. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோறு வெடிக்கும் போது ஒன்று தான் எடுத்து நம்ம வெந்து போச்சான்னு பார்க்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல குணம் போதும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கணிக்கிறதுக்கு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளை தான் நம்பணுன்ட்டு இல்லை, நம்ம செய்கிற தொழிலும் நமக்கு தெய்வம் தான். நம்ம படிக்கிற படிப்பும் நமக்கு தெய்வம் தான். நம்ம படிக்கிற படிப்பை நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணுவோம் நம்ம நினச்சோம்னா, படித்தோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. என்னோட பொருள் எனக்கு வசதி. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக அவனோட முகமே காட்டி கொடுத்துரும். கெஞ்சிடில் மிஞ்சுவர் மிஞ்சிடில் கெஞ்சுவர். சமாதானமாக போகலான்னு பார்த்தா ஏறி மிதிப்பாங்க. ஏறி மிதிக்கிறாங்களேன்னு ஒதுங்கினோம்னா கெஞ்சி கீழே இறங்கி வருவாங்க. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. கையில் ஸ்வீட் கொடுத்துருப்போம், சர்க்கரை நோயாளிகளால் சாப்பிட முடியுமா, அதுதான் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. கோல் எடுத்தால் குரங்கும் ஆடும். 2 கொடுத்தாதான் குரங்கு டான்ஸ் ஆடும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்.
சட்டியிலிருந்து அதனை எடுத்து பாத்திரத்தில் சாப்பாடு போடுறதுக்கு வரும். சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால். சமுத்திரத்தினுடைய கடலினுடைய ஆழத்தை பார்த்து பயந்தானா சாக போவானா? சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஒரு சின்ன பொருள் தான், அது நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஒரு நாளைக்கு. சுத்தம் சோறு போடும். சுத்தமாக இருந்தோம்னா நோய் நொடி இருக்காது, நிறைய செலவாகாது நமக்கு. செவிடன் காதில் சங்கு ஊதின கதையாகிறது. ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அவன் எடுத்துக்கிட்டானா நல்லது, இல்லைன்னா நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம செவிடன் காதில் ஊதின சங்கு தான். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. ஒருத்தருக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா அதையே திரும்ப மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அதுதான். தனி மரம் தோப்பாகாது. ஒரே ஒரு மரத்தை வச்சு நம்ம தோப்பு பண்ண முடியாது. தாய்க்கு பின் தாரம். அம்மாவுக்கு பிறகு மனைவி. துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. எதுக்கும் துணிஞ்சிட்டோம், இதுக்கு அவன் ஏன் கவலைப்பட போகிறான்? தொட்டிற்பழக்கம் சுடுகாடு மட்டும். ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ அது வந்துருச்சுன்னா அவங்க சாகிற வரைக்கும் மாறாது. நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு, நல்ல பெண்ணிற்கு ஒரு சொல். எல்லாம் அந்த காலத்து பழமொழியாக இருக்குது. நான் பிடித்த முயலுக்கு 3 கால். நான் ஒரு சொல்லிட்டேன்னா நான் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்கிறது. நிறை குடம் நீர் தழும்பாது. கொஞ்சமாக தெரிஞ்சவங்க தான் நிறைய பேசுவாங்க, ஃபுல்லாக தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க. நூலை போல சேலை, தாயை போல பெண். நூலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் சேலையினுடைய தரம் அமையும். தாயும் அப்படித்தான் சொல்கிறாங்க, தாயை போல பெண்ணு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்மக்கிட்ட எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் நம்ம உடம்பு ஆரோக்கியம்தான் செல்வம். பல துளி பெருவெள்ளம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னா அதுவே நமக்கு பெருசாக ஒரு நாளைக்கு உதவியாக இருக்கும். பாம்பென்றால் படையும் நடுங்கும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அடம் பிடிக்கிறவங்கள குறிக்கிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதுன்ற மனம் என்றைக்குமே இருக்கணும். மடியிலே கணம் இருந்தால் வழியிலே பயம். நம்ம ஏதாவது வழியில் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி திருட்டு பயம் அதிகமாக இருக்கும். அதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. கெட்டது மனசில் இருந்ததுன்னா வெளியில் நமக்கு என்றைக்குமே கெட்டதாக முடியும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. மீன் குட்டிக்கு நீச்சி பழக வேண்டுமா? வளரும் காய் பிஞ்சிலே தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். விளையாட்டே வினையாகும். அடுத்து இணைமொழிகள். அக்கம் பக்கம், அல்லும் பகலும், அலுங்கி குலுங்கி, ஆடல் பாடல், ஆய்ந்து ஓய்ந்து, இசகு பிசகாய், இயலும் செயலும், ஈகை இரக்கம், ஈடு சோடு, உற்றார் உறவினர், உருட்டும் பாட்டும், ஊன் உறக்கம், ஊதியமும் இழப்பும், சாக்கு போக்கு, சாகப்பிழைக்க, சிந்தி சிதறி, சிக்கடி முக்கடி, சீவி சிக்கெடுத்து, சீருஞ்சிறப்புமாய், சுற்றுமுற்றும் சுற்றி சுருட்டி, செடி கொடி, செடி செத்தை, சொத்து சுகம், தட்டு முட்டு, குழந்தை குடம், குறுக்கும் நெடுக்கும், கூடமாட, கூட குலாவி, கேள்வி முறை, கேட்பாரும் மேய்ப்பாரும், கையும் களவும், கையும் காலும், கொக்கு குருவி, கொத்தி குதறி, கோயில் குளம், கோட்டை கொத்தளம், சந்து பொந்து, சண்டை சச்சரவு, நைந்து பீந்து, நொண்டி சண்டி, பட்டம் பதவி, பாலும் தேனும், பிள்ளை குட்டி, புல் பூண்டு, பூவும் பிஞ்சுமாய், பேரும் புகழும், பொய்யும் புலையும், போற்றி புகழ்ந்து, மருந்து மாயம், மாடு கன்று, மூச்சு பேச்சு. ஊதியமும் இழப்பும், எய்ப்படை எரிப்படை, ஏற்றத்தாழ்வு, ஒண்டி சண்டி, ஓட்டமும் நடையுமாய், ஓடியாடி, கஞ்சி தண்ணீர், காடுஞ்செடியுமாய், கிட்டத்தட்ட, கிண்டி கிளறி, கீரியும் பாம்பும், கீரை குழை, குழந்தை குடம், குறுக்கும் நெடுக்கும், கூடமாட, தட்டு முட்டு, தப்பும் தவறுமாய், தாய் பிள்ளை, தாயும் சேயும், துண்டும் துணியுமாக, தூசி துரும்பு, தொகுத்தும் வகுத்தும், தோட்டந்தொரவு, நகை நட்டு, நாயும் பேயும், நீட்டி நிமிர்ந்து, நீக்குப்போக்கு, நெட்டை குட்டை, நைந்து பீந்து, நொண்டி சண்டி. பழமொழிகளும் இணைமொழிகளும் பார்த்துட்டோம். இப்போ மரபு தொடர். அதோகதினா பாழான நிலை அடைதல், அவசர குடுக்கை, சரியாக சிந்திக்காத அவசரப்படல், ஆகாய தாமரை, இல்லாத ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலத்துக்கு உரியது. இந்திரஜாலம், மாயச் செயல், இமாலய தவறு, பெரிய தவறு, உலை வைத்தல், கேடு செய்தல், தடுத்தல், உலக்கை கொழுந்து, எதற்கும் ஒத்து போகாதவன், ஊமை கண்ட கணா, வெளியே சொல்ல முடியாதது, எப்போது கரையேற முடியும், துன்பத்திலிருந்து மீண்டு வருதல் எப்போது, ஏட்டுச் சுரைக்காய், நடைமுறைக்கு உதவாதது, ஓலை வந்துவிட்டது, கட்டளை வந்துவிட்டது, ஓலை கிழிந்து விட்டது, வேலை போய்விட்டது, கயிறு திரிக்கிறான், பொய் சொல்கிறான், கடைக்கண் பார்வை, அருள் பார்வை, காணல் நீர், கிடைக்காத ஒன்று, பெற முடியாத ஒன்று, காக்கை பிடிக்கிறான், பொய்மை பாராட்டி, தயவு நாடல், குட்டிச்சுவர், பயனற்று இருத்தல், குரங்கு பிடி, விடாப்பிடி, கொட்டி அளந்தான், மிகுதியாக பேசினான், கோயில் பெருச்சாளி, பொது சொத்தை திருடுபவன், சங்கநாதம் செய்தான், எல்லாருக்கும் தெரியுமாறு சொன்னாள், சிதம்பர ரகசியம், தெரியாத உண்மை, செவி சாய்த்தவர் கேட்டவர், தலையில் வைத்து கொண்டாடுகிறான், பெரிதும் மதிக்கிறான், தாளம் போடுகிறான், சொல்வதற்கு மறுப்பு சொல்லாது இருக்கிறான், நாமம் போட்டு விட்டான், ஏமாற்றி விட்டான், நீர்மேல் எழுத்து, அழிந்தது, மறைந்து போகக்கூடியது, நீலிடை கிடைத்த நிழல் மரம், அரிய பொருள், பஞ்சாய் பறக்கிறான், அலைந்து திரிகிறான், பழம் பெருச்சாளி, பழமையில் ஊறியவர், பல்லவி பாடுதல், புகழ்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லுதல், பார்த்த கண்ணும் பூத்து போகும், வியப்பளிக்கும்,
பித்தலாட்டம் ஏமாற்றுதல். புத்தக பூச்சி நடைமுறை ஞானம் இல்லாதவர். மலையேறி விட்டது மாற்றம் பெற்றுவிட்டது. முதலை கண்ணீர் பொய்யழுகை. வாய் வள்ளல் வாயால் பேசி ஒன்றும் உதவா கருமி. விசுவாமித்திர படைப்பு புதிய படைப்பு. வேர்ப்புழு முழுமையாக அழிப்பவன். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். வேறு பதிவுகள் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தமிழ் படை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.